பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கும். தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் நல்ல ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும், நல்ல உயர்வா இருக்கணும். அல்லேலூயா. தேவன் அதை விரும்புகிறார். ஆனா விசுவாசம் என்ன தெரியுமா நினைப்பான்? கர்த்தருடைய பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது, கர்த்தருடைய பிள்ளைங்க நல்ல உயர்ந்த ஸ்தானத்துல வரக்கூடாது, மேல வரக்கூடாது, அல்லேலூயா, நல்லா இருக்கக்கூடாதுன்னு பிசாசு தான் நினைப்பான். ஆனா நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னு இயேசு விரும்புறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அத நான் சபையில் எப்படி சொல்ல சொன்னா, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. எப்படி உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெருக பண்ணுகிறது தேவன் அல்ல, பெருகவே பெருக பண்ணுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில சொல்லுவாங்க நல்லா இருந்ததுக்கும் நீ நல்லா இருந்ததுக்கும் வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. நல்லா இருந்தா அது சும்மா நல்லா இருக்கும். ஆனா நீ நல்லா இருக்க, நம்ம உள்ளது பத்தில ஒரு ஆசீர்வாதம், உள்ளது நல்லா இருக்கணும்ப்பா, நீ ஆசீர்வாதமா உள்ளது வரும் பாருங்க, அந்த ஆசீர்வாதம் தான் தேவன் சொல்லுகிறது. அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணு. ஆண்டவர் எனக்கு கொடுத்தது இந்த வருஷம், உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. என்ன ஒருத்தர் கேட்டாங்க, ஐயா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன், இப்ப பாக்குறேன் கண்டுகுட்டி மாரி. தெரியல, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஊழியக்காரர் 2 நாள் முன்னாடி பார்த்தேன். ஒரு மீட்டிங்ல பேசினேன். ஐயா அன்னைக்கு பார்த்ததுக்கும் இன்னைக்கு பார்த்ததுக்கும் என்ன கண்டுகுட்டின்றாரு, அவரு என்னை விட பயங்கரமா இருக்கிறாரு. நான் சொன்னேன், ஐயா வேதம் சொல்லுகிறது நீங்கள் கொழுத்த கன்றுகளை போல, அதனால இப்படி ஆயிடுச்சு, கவலைப்படாதீங்க, சீக்கிரம் உங்க லெவலுக்கு நான் வந்துருவேன். அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது இந்த சரீர பிரகாரமான இந்த பெருக்கம் இல்லை. அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிற பெருக்கம் ஒரு ஆவிக்குரிய பெருக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 15 குறிப்புகளை நான் எவ்வளவு வேகமா போறோம், அவ்வளவு வேகமாய் அந்த 15 காரியங்களை உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது ஒரு 5 விதமான ஆவிக்குரிய பெருக்கம், 5 விதமான ஆவிக்குரிய பெருக்கம். அடுத்தது 10 விதமான இந்த பூமிக்குரிய பெருக்கம், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம். 5 விதமான ஆவிக்குரிய பெருக்கம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். 10 விதமான இந்த பூமிக்குரிய பெருக்கம், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம். முதலாவது நான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய பெருக்கத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது தானியேல் 8ஆம் அதிகாரம் 24வது வசனம். தானியேல் 8ஆம் அதிகாரம் 24வது வசனம். 8:24. ஒருவர் சொல்லுங்க. அவருடைய வல்லமை பெருகும். போதும். அல்லேலூயா. பார்க்க வேதம் சொல்லுகிறது வல்லமை பெருகும். என்ன பெருகும்? வல்லமை பெருகும். எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு பாடணும்னா அது 1 மணி நேரம் ஆயிடும். எனக்கு பாடணும் போல இருக்குது, ஆனா வேணாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு பாடினா நல்லா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் வல்லமையை பெருக பண்ணுகிற தேவன். நம்ம ஆண்டவர்னா நல்ல வல்லமையா இருக்கணும். அல்லேலூயா. வல்லமையா இருக்கணும்னா எகிரி எகிரி குதிக்கணும்னு அர்த்தம் இல்லை. வல்லமையா இருக்கணும்னா எகிரி எகிரி குதிக்கணும்னு அர்த்தம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க சபையில ஒரு ஐயா, அவரு பூசாரியா இருந்து அந்த எலுமிச்சம்பழம்லாம் மந்திரிச்சு இந்து கோவில்ல அந்த மந்திரிச்சு கொடுப்பாங்க, வேப்பன் அடிப்பாங்க, அந்த வேலைலாம் பண்ணுவார். அவரு சபைக்கு வந்தாரு, ஆண்டவருக்குள்ள இருக்கிற. ஆனா ஆராதனை நேரம்னா அவரு டான்ஸே வேற மாதிரி நல்லா இருக்கிற. ஆனா ஆராதனை அப்படி ஸ்டார்ட் பண்ணி பேண்ட் அடிச்சா கருப்புசாமி டான்ஸ் தான் வேறு. அதனால அவருக்கு நான் ப்ரொமோஷன் கொடுத்துட்டு, இனிமே நீங்க வந்து வாலண்டியர் எங்க உட்காரணும்னா வெளியே ஒரு சேரை போட்டு வெளியே உட்கார வச்சுட்டேன். இவர் உள்ள விட்டா என்ன பண்றாரு, எகிறது. இது டான்ஸ் இல்லைங்க, தேவனுடைய வல்லமை அது வேற. அல்லேலூயா. நம்மளுடைய டான்ஸ் ஆறது இல்ல வல்லமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில பெருகும். அல்லேலூயா. வல்லமை பெருகும்.
பேருக்கு நீங்க ஒருத்தர் ஜெபம் பண்ணா அது சுகமாகும். அப்போ உங்களுக்குள்ள வல்லமை பெருகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்க முட்டி போட்டு ஜெபம் பண்ணா கர்த்தர் விடுதலை தருவார். அப்போ உங்க வாழ்க்கையில வல்லமை பெருகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தர்கிட்ட நீங்க போய் பேசும்போது அந்த வார்த்தை உங்களுக்கு சமாதானத்தை உண்டாகும், ஆறுதல் உண்டாகும். அதனால அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அப்போ உங்களுக்குள்ள வல்லமை பெருகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப இந்த வருஷம் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய பெருக்கத்துல ஒரு வல்லமையை தேவன் பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.